நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். துதி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புது வருஷத்திலே உங்களை காண்பது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துதல். இந்த புது வருட சம்பந்தமாக ஒரு அருமையான வாக்குத்தத்தம் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இதை போல ஒரு நல்ல வாக்குத்தத்தம் வேற என்ன வேணும் நமக்கு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம். நீங்க நினைக்கலாம், நான் தனிமையா இருக்கிறேனே, யாருமே இல்லையே, என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கேன். அதைத்தான் பாருங்கள், சங்கீதம் 48:14 அப்படியே வாசிக்கிறோம். என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் மரணபரியந்த நான் உன்னோடு கூட இருப்பேன். திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவர் உங்களை வழி நடத்தவும் போகிறார். எத்தனை சந்தோஷம் பிரியமானவர். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாது. இந்த 2013ஆம் ஆண்டு முழுவதும் அத்தனை நாளும் 365 நாட்களும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். மனுஷர் கைவிடலாம், கவலைப்படாதீங்க. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் தனியாக இருக்கிறேன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. தேவ பிரசனம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே இன்று முதல் இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கும். நாம் அருமையான ஒரு பாடலை கேட்க போகிறோம். அதன் பிறகு இந்த புது வருட செய்தியாக சந்தோஷமாய் கர்த்தருடைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்வோமா? Yes.
அருமையானவர்களே, பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த புது வருட செய்தியிலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது எனக்கு பிரியமான வசனம். இது ஒரு நம்பிக்கையூட்டும், ஒரு அர்த்தமூட்டும் ஒரு வசனம். என்ன சொல்லுகிறது? கர்த்தர், நாம் 2 வாக்குத்தத்தங்களை முதல்ல பார்த்தோம், ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதன்படியே இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் உங்கள் முன்னே போவார், உங்களை பிறகாலே காக்கிறவராய் இருப்பார் என்பதுதான் அந்த வசனம். என்ன சந்தோஷம்! நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. சாதாரணமாக பாருங்க, ஐயோ போன வருஷம்லாம் அப்படி நடக்காமல் போயிடுச்சே, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலையே, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ? கவலைப்படாது. உங்களுடைய கவலைகளெல்லாம் பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். கவலைகளெல்லாம் தீர்க்க வல்லமுள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நான் உனக்கு முன்னாலே போகும்போது நீ ஏன் கவலைப்படுற? கவலையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி நினைவு கூறப்படுகிறோம். பிலிப்பியர் என்ற புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த ஆரம்பத்தில், வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆலோசனையாக ஒரு தாயாக நான் சொல்லுகிற காரியம், உங்கள் கவலையெல்லாம் மூட்டை கட்டி அப்படி தனியாக வச்சுருங்க. வேண்டாது. அவ்வளவு 1 2 3 4 எல்லாம் சேர்த்து வச்சுருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. ஸ்தோத்திரம். நான் முன்பே சொன்னேன், வருஷ கடைசியிலே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று. இப்போவும் அப்படித்தான். ஆரம்பிக்கும் பொழுதும் ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னாலே போகிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படி செய்வீங்களா? இந்த ஜெபம் செய்வீர்களானால், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்வீர்களானால் அது நடக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசித்து பாருங்க. மரியாள், மார்த்தாள், அவருடைய அன்பு சகோதரர் லாசரு மரித்து போனான். அப்பொழுது மரியாள் அழுது கொண்டே இருக்கிறாள். மார்த்தாள் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறாள். அடுத்தது சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்றைக்கு காண்பார். அவர் சொல்லுகிறார், 4 நாள் ஆயிற்றே, அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ விசுவாசி, அவ்வளவுதான், ஜஸ்ட் பிலீவ். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை இன்றைக்கு இப்பொழுது காண்பாய். தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம் பாருங்க. அந்த கல்லறைக்கு போகிறாங்க. அந்த கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுக்கும் முன்னால அவர் தேவனோடு பேசுகிறார். ஆண்டவரே என்று சொல்லி தன் தகப்பனோடு, பிதாவோடு பேசுகிறார். ஸ்தோத்திரிக்கிறார். ஜெபத்தை கேட்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். மகிமை நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. லாசருவே வெளியே வா என்று அதிகாரத்தோடு கூப்பிடும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. அந்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார், அதே போல தான் செய்வார். ஆனால் என்ன சொல்லுகிறார்? என் மகளே, என் மகனே, இந்த புது வருஷத்துக்கு பயப்படாதே. ஏசாயா 41:10 பாராமல் படித்துக் கொள்ளுது. அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பயம் வரும்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க, பயம் பயம் பயம். இந்த பயம் என்ன செய்யறதுனே தெரியலையே. பயம் வரும் பொழுது ஒன்றை செய்யுங்க, பயப்படாது. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரானாலும் சரிதான், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரிதான், இந்த காரியம் சொல்லுகிறார், பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். அதை தான் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறேன். தேவனாகிய கர்த்தராகிய நான், சர்வத்தையும் படைத்த தேவனாகிய நான், அண்ட சராசரத்தையும் ஆளுகிற தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நினைக்கலாம், நான் என்ன சோட்டா, ஒரு சாதாரண குடிசையில் இருக்கிறேன், நான் சாதாரண இந்த குடும்பத்தில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என் மனைவியும் தேடுறதில்லை, பிள்ளைகள் தேடுறதில்லை, தனிமையாக இருக்கிறேன், என் புருஷனும் தேடுறதில்லை, வீட்டார் தேடுறதில்லை, தனிமையாக இருக்கிறேன். இப்படிலாம் சொல்லுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய சிருஷ்டி, நீ என்னுடைய மகன். ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாது, திகையார், நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னை நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வார்த்தை எல்லாம் ஏன் வேதம் வேதம் என்று வாசிக்க சொல்லுகிறோம்? இது அவ்வளவு உண்மை, 100க்கு 100 உண்மை. இதில் ஆண்டவர் என்னென்ன வார்த்தை சொல்லுகிறாரோ
நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் கேட்டீங்க இல்லையா, அது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஆனால் ஒன்று, நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜஸ்ட் பிலீவ், அவ்வளோதான். ஒரு சின்ன காரியம். நான் நம்புறேன் சுவாமி, நீ எனக்கு முன்னால் போறேன்னு நம்புறேன், என்னோட இருக்கிறேன்னு நம்புறேன். இப்பொழுது இந்த பயங்கரமான சூழ்நிலையில் என்னை மாற்றுவீர், என்னை உதவி செய்வீர், நான் நம்புறேன். அவ்வளவுதான். நீங்கள் அற்புதங்களை காண்பீர். என்ன எப்படி செய்வாராம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் என்ன செய்வாராம்? நித்தமும் நடத்துவார். நித்தமும் தினம் 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 உங்களை கையை பிடித்து கொள்வார். மகளே வா, நான் உனக்கு முன்னாலே போறேன், நீ எனக்கு பின்னாலே வா என்பார். என்ன சந்தோஷம்! ஏன் நம்ம அழுது கொண்டிருக்கிறோம்? ஏன் கவலைப்படுகிறோம்? இல்லை 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 சொல்லுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்புறதில்லை. இந்த மேன்மையான அனுபவத்தை வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறது இல்லை. அதனால தான். ஆனால் இன்றைக்கு இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன். உடைய நம்பிக்கை வீண் போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், தைரியம், சிங்கத்தை போல் தைரியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் எத்தனையோ ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன். நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார். நீங்களும் தைரியமாக இருப்பீங்களா? யோசித்து பாருங்க, எவ்வளோ பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. என் வாழ்க்கை உடஞ்சி போகும் போலே இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போகும் போலவே இருக்குதே, என் மக 22 வருஷம் ஆச்சு, எனக்கு அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே, அவர் புருஷன் வரவே மாட்டாரா, இப்படிலாம் நினைக்கிறீங்களா? நிச்சயம் வருவார், நிச்சயம் வருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவே வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நாம் பாக்கியசாலிகள். இதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். இந்த வசனத்தின்படி நித்தமும் உங்களை நடத்துகிற ஆண்டவரை நோக்கி பாரு. இன்னைக்கு நம்முடைய குறைவுகள் பலவீனங்கள் என்ன? ஏன் அதே நிலைமையில இருக்கிறோம்? சிலர் கடிதம் எழுதுவாங்க, இமெயில் அனுப்புவாங்க, 4 முறை அனுப்புவாங்க அதே காரியத்தை. நானும் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஜெபிக்கிறேன் என்று எழுதுவேன். 5வது கடிதத்தில் என்ன எழுதுவாங்க, இமெயிலில் என்ன எழுதுவாங்க தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? அந்த காரியம் அப்படியே இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நாங்கள் ஜெபிப்பது பத்தாது, நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படித்தான் செய்தால்தான் அவர் நித்தம் உங்களை நடத்துவார், கரத்தை பிடித்துக் கொள்ளுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். நாங்கள் ஜெபமே பண்ண மாட்டோம், நாங்கள் 3 வேளையும் சாப்பிட்டு நன்றாக இருப்போம். நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா அது சரி கிடையாது. 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பலன் கொடுப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 18:19 வாசித்து பாருங்க. ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஆண்டவருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஆகவே இந்த வருஷ ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சிறு ஆலோசனை, எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. நீங்களும் ஜெபிங்க. எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ நாங்களும் இங்கே ஜெபிக்கும் பொழுது 2 பேர் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க பதில் எழுதுறாங்க, ஐயோ நீங்கள் ஜெபித்தீங்க, நானும் இங்கே ஜெபம் பண்ணேன், கர்த்தர் பெரிய அற்புதம் செய்துட்டார், என்று புருஷனை குடியிலிருந்து மாற்றிட்டார், இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறோம், பணம் வர வேண்டியது வந்து விட்டது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாரும் சொன்னாங்க வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து விட்டது என்று சொல்லுகிறாரு. காரணம் என்ன? அவங்க எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். அப்படித்தான் பிரியமானவர்களே, நான் இன்னொரு ஆலோசனையும் கொடுக்குறேன். குடும்பமாக ஜெபிங்க. 2 பேர் 3 பேர், புருஷனும் மனைவியும் பிள்ளைகளுமாக இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இது ஒரு தீர்மானமாக பண்ணுங்க. நாங்கள் குடும்பமாக பண்ணுறதே கிடையாது. அநேகர் சொல்கிறாங்க, நான் 6 மணிக்கு போகிறேன், அவங்க 8 மணிக்கு போகிறாங்க, அவங்க 9 மணிக்கு போகிறாங்க, எப்படி ஜெபம் பண்ண வேண்டியது? ஒரு சின்ன பழமொழி உண்டு, மானம் இருந்தால் இடம் உண்டு. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், 6 மணிக்கு ஒருத்தர் போகிறாங்களா, கொஞ்சம் எல்லாருமே உங்களை தாழ்த்தி அவர் போகிறதுக்கு முன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு போய் தூங்குங்க, என்ன பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஜெபம் குடும்பத்தில் நீங்கள் 3 பேர் 4 பேர் 5 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அங்கே இறங்குது. அன்று முழுவதும் குடும்பம் முழுவதும் ஆண்டவர் பார்த்துக்குவார், நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் அவர் உங்களை போஷித்து திருப்தியாக்குவார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பார்த்தீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படி நம்ம அவரை தேடும் பொழுது என்ன நடக்குமா?
சங்கீதம் 75:10 வாசிக்கிறோம், அவனுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். உடைய வாழ்க்கையை ஆண்டவர் சரிப்படுத்துவார், நீதிமான ஆக்குவார். என் மகனே இந்த குறையை மாற்று, இந்த குறையை மாற்று என்று சொல்லுவார். நீங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களெல்லாம் மாற்றிக்கொண்டா, ஐயோ நான் அப்படி பேசிட்டேனே, நான் பேசக்கூடாது என்று சொல்லி உங்களை மாற்றிக்கொள்வீர்களான ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கு. அதுக்கு பிறகு பேசக்கூடாது, மறுபடியும் பேசக்கூடாது. இப்படி சிறிய காரியங்களை நீங்கள் சரி கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள். அப்போஸ்தலர் 13:22 அவன் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவனை குறித்து பெருமையாக சொன்னார். அதே போல இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளா நீங்கள் இருக்க வேண்டாமா? எனக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய குறைவெல்லாம் சொல்லுங்க. என்னென்ன குறை? ஜப குறைவு, வேத வாசிப்பு குறைவு. வேதம் எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் ஜெபிக்கணும். என்னுடைய கணவர், நான் திருமணமான புதிலேருந்து பார்த்துருக்கிறேன், 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரை ஆஃபீஸுக்கு கிளம்பும் முன்னால் 2 மணி நேரம் வேதம் கைமா போவார், வேத வாசிப்பார், ஜெபிப்பார், ரெண்டும் ஈக்குவலாக. அதனால தான் அவருடைய வாழ்க்கை அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருந்தது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கும் அப்பா போய்விட்டாருன்னு மக்கள் கவலைப்படுகிறார். எனக்கு அருமையான நீங்களும் அப்படி மாற வேண்டாமா? இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஆரம்பிக்கிற இந்த புதிய வருஷத்தில் நாமே ஆராய்ந்து பாரு. நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறேன், ஆண்டவரோடு இணைந்து கொண்டேனா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரா, ஆண்டவர் என்னை உருக பிடித்து கொண்டிருக்கிறேனா, அவருக்கு பிரியமானபடி தாவீதை போல என்ன சொல்லுவாரா, நான் இருதயத்திற்கேற்றவன் என்று என்னை சொல்லுவாரா? என்ன காரியங்கள்லாம் என்னிடத்தில் குறைவு இருக்கிறது, இந்த மாதிரி பேசுகிறேனே, இப்படிலாம் செய்கிறேனே, ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக வீணாக பேசுகிறேனே, பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் போய் வீண் பேச்சு பேசி சண்டையை வரவழைத்துக் கொள்கிறேனே, என்னை அடக்கிக்கொள்ள எனக்கு முடியலையே, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இது ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். அப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே வரும். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வருஷம் முழுவதும் இன்பமான வருஷமாக முடியும். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை உங்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் ரெடி, ஆல்ரெடி இட் இஸ் தேர். அது வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அனுபவித்து பாருங்கள். நான் அனுபவத்திலிருந்து இதெல்லாம் சொல்கிறேன், நீங்களும் அனுபவித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷம் உங்களை தாங்கி வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, உடைய சமூகத்தில் வருவது எத்தனை பேரானந்தம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த புதிய வருஷத்திலே புகும்படி நீர் அருள் செய்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இவ்வளவோ கவலையோடு பாரத்தோடு அவர்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் பாரங்கள் எடுத்து போடுவோம்ப்பா, எடுத்து போடு சுவா. பாரங்களையெல்லாம் தள்ளி விடட்டும், பாவங்களையெல்லாம் தள்ளி விடட்டும். எபிரேயர் 12:1 ஆண்டவரே, சிலுவையிலே நீர் செய்த தியாகத்தை, உம்முடைய அன்பை நினைத்து அதை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்குங்கள் என்று சொன்னபடி ஆண்டவர் உண்மையே பார்க்கட்டும்ப்பா. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை உன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும்ப்பா. ஒருவராது உலகம் மாம்சம் பிசாசுக்கு அடிமைப்படக்கூடாது. எந்த ஃப்ரெண்ட்ஸையும் முக்கியமாக வைக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் விசேஷமாக அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு ஓடாதபடி இந்த வருஷம் நீரே அவர்களுக்கு நண்பராக இருப்பீராக. அப்பா, ஆபிரகாம் உண்மை சிநேகிதனாக கொண்டான். மோசே உம்மோடு முகமுகமாய் சிநேகிதன் பேசுவது போல பேசினான். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாலிபர்களுக்கு கொடும், வயோதிபர்களுக்கு கொடும், குடும்பஸ்தர்களுக்கு கொடும் ஆண்டவரே. அதன் மூலமாக இந்த வருஷம் ஆண்டவரே குடும்பங்கள் செழிக்கட்டும்ப்பா. எல்லா பாடுகளிலிருந்தும் இல்லாமையிலிருந்தும் குறைவுகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்ப்பா. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் கூடவே இருப்பா. அப்பா, கூடவே இரும், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னபடியே ஒரு திகைப்பும் அவர்களுக்கு ஏற்படாமல் ஆண்டவரே கல்லை போல வைராக்கியமாய் உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் சந்தியும். யார் யார் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரெல்லாம் மாற்றும் ஆண்டவரே. இந்த வருஷம் சந்தோஷத்தின் வருஷமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் திரட்சியின் வருஷமாய் இருக்கட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி சுவாமி ஐஸ்வரியத்தினால் நிரப்பும். எப்படி வரும்?
எப்படி எனக்கு கிடைக்கும் என்று அவருடைய சந்தேகத்தெல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றபடி அவருடைய விசுவாசத்தை பெருக செய்யும். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனையும் சகோதரியும் வாலிபர்களையும் நீர் தாமே ஆசீர்வதியும். உடைய கரம் அவர்கள் மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். சுகையினமாக வியாதியோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் சுகத்தோடு வாழ்ந்திருக்கட்டும். அவருடைய சுகையினங்களை மாற்றி போடும், ஆரம்பத்திலேயே மாற்றி போடும். உடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சரீரத்தில் உள்ள பாடுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஒருவேளை வேலை செய்யாத சரீரத்தின் அவயவம் ஏதாவது இருந்தாலும் கூட இப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே வருஷம் முழுவதும் இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகள், தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நீர் அப்படி சேர்க்காம ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளை அணைத்து முத்தமிட்டு கூடவே ஒன்றுமென்னுமாய்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே போகிற நாம் சந்தோஷமா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னபடி இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பிடித்து கொண்டு அப்படியே நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, நிறைவான ஆசீர்வாதம் பெறப்போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்க போகிறது. ஆண்டவருடைய அற்புதங்கள் பெரிதாக இருக்க போகிறது. ஆகவே சந்தோஷமா நான் சொன்ன காரியங்களை, தீர்மானங்களை எடுங்க. இப்பொழுதே இந்த ஜெபம் பண்ணும் பொழுது தீர்மானம் எடுத்து, ஜெபம் பண்ணுகிற வேளையில் நாம் தீர்மானம் எடுத்தது போல அதை தினம் செய்யுங்க. ஒரு நாள் குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதீங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நன்மையால் முடிசூட்ட போகிறார். நன்மையினால் கிருபையினால் முடிசூட்ட போகிறார். நன்மையும் கிருபையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே செழிக்க போகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே செழிக்க போகிறது. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். God bless you. Happy New Year. அன்பான சகோதரிகளே, 2013 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் பெண்களுக்கான சிறப்பு கூட்டம். சமாதானம் எல்லாம் குடும்பத்தில் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? குழம்பி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் இந்த சமாதானத்தை நான் கொடுக்க வந்திருக்கேன். என் பேர் சந்தியா. நான் கண்ணதாசன் நகர்லேருந்து வரேன். போன மாதம் 2011 போன வருஷம் 2011 அம்மா ஓசனா டவரில் ப்ரேயர் நடத்த வந்திருந்தாங்க. அப்போ நான் பயங்கர மன வேதனையோட பாரத்தோடு கூட, ஏன்னா வீட்டு பிரச்சனைனால அந்த ப்ரேயரில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ அம்மா பேசினாங்க, ரூத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொன்னாங்க, நீங்கள் பெண்கள் சும்மா இருக்காமல் எஸ்தர் ஜபக்குழு, சும்மா இருக்கவங்க எஸ்தர் ஜபக்குழு எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்கன்னு. அப்போ நான் எஸ்தர் ஜபக்குழு எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் பண்ணியிருந்தேன். அப்போ சகோதரி வெற்றி செல்வி அவங்க சகோதரி எஸ்தர் ஜபக்குள்ளே போய் சேர்ந்தேன். எஸ்தர்குள்ளே போய் சேர்ந்து ஒரு வருஷம் அவங்க எஸ்தர் ஜபக்குள்ள இருக்கும் போய் எஸ்தர் ஜபக்குள்ள நான் சேரும்போது என்னுடைய வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக ஆண்டவர் ஒன்றாக எல்லாவற்றையும் அந்த ப்ரேயரில் நான் உட்காரும்போது அந்த ப்ரேயரில் ஆண்டவர் என்னோடு பேசினார். நல்லா நான் 10 பேருக்கு முன்னாடி இருந்தாலே அவங்க முன்னாடி நான் பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியாக இருந்த என்ன ஆண்டவர் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நல்லா ஜெப வரத்தை கொடுத்தாரு. ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன், 4 பேருக்கு முன்னாடி நிற்க மாட்டேன், அப்படிலாம் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என் குடும்பத்தின் நிலையெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாடு எவ்வளோ உபத்திரம், ஆனாலும் எல்லா நிலைமையும் மாற்றினேன். என் கணவரை மாற்றினார், என் பிள்ளைகளை மாற்றினார். உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு வல்லமையான இறை செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்கும் இந்த பெண்களுக்கான சிறப்பு கூட்டம் ராஜா அண்ணாமலைபுரம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் அமைந்துள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜபகோபுரத்தில் நடைபெற உள்ளது. மறந்து விடாதீர்கள். 2013 ஜனவரி 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் பெண்கள் யாவரும் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். திருவள்ளூரிலிருந்து மிஸ்ஸஸ் ஜனா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஜனா. எசேக்கியேல் 37:26 படி, நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் என்றபடியே ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, அருமை சகோதரி ஜனா அவர்களை இந்த புது வருடத்தில் ஆசீர்வதிய சுவாமி. நல்ல சுகத்தை கொடுத்து வேலையில் ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. அவருடைய பெற்றோர் மிஸ்டர் சுப்பிரமணியம், மிஸ்ஸஸ் ராஜபொம்மு அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீடிய வாழ்வையும் கொடுத்து இந்த சகோதரியை சந்தோஷப்படுத்தும். அதோடு அவருடைய சகோதரிகள் லதா அவர்களையும் தேவகனி அவர்களையும் ஆண்டவரே வெங்கடேஸ்வரி அவர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து குடும்பமாய் இவர்களை ஆசீர்வதியும். எல்லா கவலைகளையும் பாரங்களையும் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓல்ட் வாஷர்மேன் பெட் சென்னையிலிருந்து மிஸ்ஸஸ் பாமணி ஆனந்த செல்வி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நன்றி காணிக்கையை செலுத்தி
ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. செப்பனியா 3:15 படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பு சகோதரி பாமணி அவர்களை ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரே, பணம் திரும்ப கிடைக்கட்டும். அவருடைய கணவர் ஜெயக்குமார் வேலையில பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து வீட்டு பிரச்சனையெல்லாம் தீரவும் சுகத்தோடு வாழ்ந்திருக்கும் அருள் தாரு சுவாமி. அதோடு பிள்ளைகள் டெய்சி, திவ்ய, பிரபா, பியூலா, வினோதினி, ஆண்டவரே இன்னும் தரணி, இவர்களுக்கெல்லாம் படிப்பில் ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாரும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகத்தோடு இருக்கட்டும். உடைய கிருபை இந்த வீட்டில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மதுரையிலிருந்து மிஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய மகன் சுரூப்ராஜுக்கு வேலை கிடைத்தபடியா முதல் மாத சம்பளத்திலிருந்து நன்றி காணிக்க அனுப்பி நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நீதிமொழிகள் 3:10 படி உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடட்டும். ஆண்டவரே, சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் தொழிலில் ஆசீர்வாதத்தை கூடும். ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறார், ஆசீர்வதியம். மனைவி மேரி சொரூபராணி கால்வரி எட்டத்து போடும்ப்பா. பிள்ளைக்கு நல்ல சுகம் தாரும். பிள்ளைகள் இக்னேஷ் சம்பள உயர்வை கொடுத்து வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதியம். சொரூபராஜுக்கு வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து மகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிக்கள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சிடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்கள் வெளியீடு உங்களை வந்தடையும்.